குட் மார்னிங். இன்றைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட குறித்து இன்னொரு கேரக்டரை பார்க்க போகிறோம். அவரே நமக்கு நீதியானார். அப்படி என்றால் 1 கொரிந்தியர் 1:31 போட்டிருக்கு, தேவனுக்கு முன்பதாக அவரே நமக்கு நீதியானார். இந்த நீதி என்பது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட், லாட் ஆஃப் மீனிங் உள்ள ஒரு வேர்ட். சிம்பிளாக சொன்னோம் என்றால், ஜீசஸ் இல்லாமல் நம்ம தேவனுக்கு முன்பதாக நிற்கும்போது குற்றமுள்ளவர்களாக பாவமுள்ளவர்களாக தான் இருக்க முடியும். நான் என்ன தான் நம்ம நினைச்சாலும் ஒரு நாளும் நம்ம ஜீசஸ் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஆக முடியாது. ஏனென்றால் பாவம் இல்லாத அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதுனால தேவனுக்கு முன்பதாக நிற்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக தான் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் பாவிகள். உங்களுடைய ரத்தத்தின் நிமித்தம் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் நீதி உள்ளவர்களாக எங்களை நிற்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day.